Hi friends, this is Vinod Raj. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா Azureல இருக்கிற ஒரு VM உடைய OS disk சைஸையும் data disk சைஸையும் எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கற விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். Let us see. So already நான் கிரியேட் பண்ணிருக்கேன் அந்த app VM உள்ள போறேன். So இங்க லெஃப்ட் சைடுல வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் கீழ டிஸ்க்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நம்மகிட்ட OS disk இருக்கு. OS diskல தான் வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ டேட்டா டிஸ்க் இருக்கு. டேட்டா டிஸ்க் பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா 4GB. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னுடைய ரெக்குயர்மெண்ட் என்னன்னா டேட்டா டிஸ்க் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ கிளிக் ஆன் டேட்டா டிஸ்க். அந்த நேம் எனக்கு கிளிக் பண்ணுங்க. டிஸ்க் நேம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸ் கீழே வந்தீங்கன்னா சைஸ் ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் ஆஃப் நோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 4GB இருக்குது. சரிங்களா? பெர்ஃபார்மன்ஸ் டயர் பார்த்தீங்கன்னா P1 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டிஸ்க் சைஸையும் சேஞ்ச் பண்ண போகிறேன், பெர்ஃபார்மன்ஸையும் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். சரிங்களா? லெட் அஸ் see. கிளிக் ஆன் சைஸ் ப்ளஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஸ்டோரேஜ் டைப் வந்து ஆஸ் இட் இஸ் டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னு அதே விட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய ரெக்குயர்மெண்ட் என்னென்னா 4GBயில் இருக்கிற டேட்டா டிஸ்க் சைஸை வந்து நான் வந்து 16GBயாக சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இங்கே 16 இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்க் டயர் P1 P2 P3 இருக்குது. ஸோ இதை வந்து நான் டிஸ்க் டயரை இந்த பர்ஃபார்மன்ஸை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டம் டிஸ்க் சைஸ் நம்ம செலக்ட் பண்ண 16GB ஷோ பண்ணது. பர்ஃபார்மன்ஸ் டயரை நான் என்ன பண்ண போகிறேன்னா P6 நான் வைக்க போகிறேன். சரிங்களா? ஸோ என்னுடைய ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா P6. ஸோ 240ன்றது ஐ ஆப்ஷன் என்னன்னா இன்புட் அவுட்புட் பர் செகண்ட் 50 MBPSல வந்து என்னுடைய டேட்டா வந்து ரீட் ரைட் ஆகும். ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 50 MB per second. ஸோ நான் வந்து P6 செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நான் எல்லாமே வந்து ஸ்கேல் அப் தான் பண்ணுறேன், இன்க்ரீஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன், எதையுமே நான் டிக்ரீஸ் பண்ணல. சரிங்களா? ஸோ P6 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட எக்ஸிஸ்டிங்காக என்ன இருக்குது 4GB இருக்குது டேட்டா டிஸ்க் சைஸு. P1 பர்ஃபார்மன்ஸ் ஸ்டைலில் இருந்துச்சு. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். 4GBயாக இருக்கிறத 16 மாற்றிருக்கேன். அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ் டயரை வந்து P6 கொடுத்துருக்கேன். ஸோ சேவ் கொடுக்குறேன். நம்ம இந்த சைஸ் ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் டேட்டா டிஸ்க்கை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷின் வந்து ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்கும்போதே நம்மளால் பண்ண முடியும். பட் இதை வந்து நம்ம வந்து டேட்டா டிஸ்கில் மட்டும்தான் பண்ண முடியும். பட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் OS டிஸ்க்கை வந்து நம்ம ரன்னிங்கில் இருக்கும் போது பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா மிஷினை வந்து ஸ்டாப் பண்ணிட்ட அப்புறம் தான் நம்மளுடைய OS டிஸ்க் சைஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ லெட் அஸ் வெயிட் ஃபார் சம் டைம். டேட்டா டிஸ்க் வந்து அப்கிரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி டேட்டா டிஸ்க் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இங்கே டேட்டா டிஸ்க் கிளிக் பண்ணுங்கள். refresh it. பாருங்க டேட்டா டிஸ்க் கிளிக் பண்ணுங்க. ஸோ ஓவர்வியூவில் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 4GB இருந்துச்சு. இங்கே வந்து P1 இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ் டயர். இப்போ பார்த்தீங்கன்னா 16GBயாக சேஞ்ச் ஆகிருக்கு. P6 பர்ஃபார்மன்ஸ் டயர் நம்ம வந்து செலக்ட் பண்ணது இங்கே இருக்குது. 240 IOPS 50 MBPS ஸ்பீடு. சரிங்களா? இப்போது நம்மளுடைய VM உள்ள போகலாம். ஸோ ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது தான் அப்படியே எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ நம்ம VM உள்ள போகலாம். VM உள்ள இங்கே உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிருக்காது. ஆல்ரெடி 4GB தான் வந்து நம்மக்கிட்ட இருந்துச்சு டேட்டா டிஸ்க்கு. அதே தான் இருக்குது இங்கே உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிருக்காது. ஸோ ரெஃப்ளெக்ட் ஆகணும்னு நம்ம என்ன பண்ணணும்னா டிஸ்க் மேனேஜ்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட்டில் ஒரு சர்வீஸ் இருக்குது. டிஸ்க் மேனேஜ்மெண்ட் டாட் மைக்ரோசாஃப்ட் கன்சோல், அதான் டிஸ்க் mgmt.msc. இது உள்ளே போங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இங்கே டிஸ்க்குன்னு டைப் பண்ணுங்கள். சர்ச்சில் வந்து டிஸ்க்குன்னு டைப் பண்ணிங்கன்னா க்ரியேட் அண்ட் ஃபார்மட் ஆட் டிஸ்க் பார்ட்டிஷன் வரும். இதை கூட கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஸோ இது உள்ளே போங்க. இதான் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் கன்சோல். இங்கே பாருங்கள் நம்ம ஆட் பண்ணது இங்கே இருக்குது. ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ சிம்பிள் வால்யூம் கொடுத்து நெக்ஸ்ட்.
ஸோ இப்படியே நீங்கள் கொடுத்துக்கலாம். நியூவாக ஒரு வால்யூம் வேணும்னு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த வால்யூமை எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இன்னொரு பார்ட்டிஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பார்ட்டிஷன் வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்டும் கொடுத்துக்கலாம் வால்யூமை. ஸோ எக்ஸ்டெண்ட் வால்யூம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்க இந்த 4GB + 12 இது ரெண்டுமே ஆட் ஆகி உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த கன்சோலில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 16GB உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் த வே வி கேன் இன்க்ரீஸ் த டேட்டா டிஸ்க் சைஸ். சரிங்களா? அண்ட் தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஓஎஸ் டிஸ்கை வந்து அதே போல் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஓஎஸ் டிஸ்கை பாருங்கள். ஓஎஸ் டிஸ்க் நம்மளுக்கு என்ன சைஸ் இருக்குது, 126GB இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் கன்சோலில் வாங்க. இதுதான் என்னுடைய VM உள்ள போங்க. ஓஎஸ் டிஸ்க் சைஸ் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நம்ம செட்டிங்ஸில் டிஸ்க்கு கிளிக் பண்ணுங்கள். ஓஎஸ் டிஸ்க் சைஸ் பார்த்தீங்கன்னா 127GB இருக்குது. ஓகேவா? இப்போ இதை தான் இந்த சைஸை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணுங்கள் டிஸ்க் சைஸை. டிஸ்கோவில் வந்தீங்கன்னா பாருங்கள் சைஸ் ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. சைஸ் ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே டிஸ்க் சைஸ் இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓவர்வியில் 127GB. அண்ட் தென் பெர்ஃபார்மன்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா P10 இருக்குது, 500 IOPS, 100 MB/s. ஓகே, இந்த சைஸை வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ சைஸ் ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்குது. இங்கே உங்களுக்கு பிளர்டாக இருக்கும், தெரியுதுங்களா? 128GB. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 256GB நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இங்கே செலக்ட் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் செலக்ட் பண்ண உடனே இங்கே என்ன ஷோ பண்ணுறாங்க பாருங்கள், சேஞ்சஸ் டு த டிஸ்க் சைஸ் கேன் பி மேட் ஒன்லி when the disk is unattached or the managing virtual machines are deallocated. இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ நம்ம டேட்டா டிஸ்க்கை வந்து நம்ம வந்து மிஷின் ரன்னிங் ஸ்டேட்லேயே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஓஎஸ் டிஸ்க் சைஸை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்னா சைஸை கண்டிப்பாக மிஷின் ஷுட் பி இன் ஸ்டாப்டு ஸ்டேட். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மிஷினை ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ கம் டு மிஷின், விர்ச்சுவல் மிஷின் வாங்க. ஸோ ஆப் VM. ஸோ இப்போ நான் மிஷினை வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸ்டாப் இட், டேக் சம் டைம். விர்ச்சுவல் மிஷின் வந்து ஸ்டாப் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணலாம். நவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டாப்டு விர்ச்சுவல் மிஷின். இப்போ நம்மளுக்கு விர்ச்சுவல் மிஷின் பார்த்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டிஸ்க் உள்ளே போயிட்டு ஓஎஸ் டிஸ்க் சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ வாங்க வந்துட்டு சைஸ் ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டிஃபால்ட்டாக 128GB இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 256GB செலக்ட் பண்ணுறேன். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னா இங்கே டிஸ்க் டயர் P15 செலக்ட் பண்ணியிருக்கேன். ப்ரொவிஷனல் IOPS 1100, ப்ரொவிஷன் த்ரூபுட் 125. ஸோ நீங்கள் வந்து கஸ்டம் டிஸ்க்கு வந்து நீங்கள் வந்து 256GB வச்சுட்டு நீங்கள் இந்த டிஸ்க் டயரை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா இங்கே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்குது பாருங்கள் பெர்ஃபார்மன்ஸ் டயர்னு சொல்லிட்டு. ஸோ பை டிஃபால்ட்டாக இங்கே P15 தான் இருக்கும். இங்கே வேணும்னா நீங்கள் வந்து அதை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். P20 உங்களுடைய என்வாயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய IOPSையும் உங்களுடைய ஸ்பீடையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பை டிஃபால்ட்டாக இருக்கிறத அப்படியே விட்டுடுறேன். ஸோ அப்படி இல்லைனா நான் வந்து P20 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். பெர்ஃபார்மன்ஸ் டயர் 20 செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா IOPS 2300, 150 MB/s. ஸோ வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து அப்டேட் ஆகிருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட். இப்போ நான் வந்து மிஷினை வந்து ரன் பண்ணலாம். இப்போ இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஓவர்வியூவில் உங்களுக்கு தெரியும். ஸோ டிஸ்க்கு கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி 127GB இருந்துச்சு, இப்போ பாருங்கள் 256GB இருக்குது டிஸ்க் சைஸு. பர்ஃபார்மன்ஸ் டயர் வந்து P20 நான் இப்போ செலக்ட் பண்ணேன். இதோடைய IOPS பார்த்தீங்கன்னா 2300 இருக்குது, 150 MB/s. சரிங்களா? இப்போ நான் வந்து மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் மிஷின். Do you want to start all the selected virtual machine? Yes.
take some time. இப்போ என்னுடைய மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ RDP எடுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ண ஃபைலை கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். கனெக்ட். எஸ். ஸோ இதுக்கு முன்னாடி 128 GB இருந்துச்சு, 127 GB இருந்துச்சு நம்மளுடைய C ட்ரைவ். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து டேட்டா ட்ரைவும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து C ட்ரைவையும் நம்ம வந்து OS டிஸ்க் சைஸையும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்மளுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் போர்ட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இங்கே நம்மளுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகலை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம டேட்டா டிஸ்க் பண்ண மாதிரி டிஸ்க் மேனேஜ்மெண்ட் கன்சோலில் போய் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா டிஸ்க்குன்னு உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணும். கிரியேட் அண்ட் ஃபார்மட் ஆர் டிஸ்க் பார்ட்டிஷன்ஸ் இது செலக்ட் பண்ணி நீங்கள் உள்ளே போகலாம். ஸோ டிஸ்க் மேனேஜ்மெண்ட் கன்சோல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண அடிஷ்னல் வந்து இங்கே ஷோ ஆஃப் பண்ணுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம கொடுத்ததுன்னா 256 GB. ஸோ இங்கே கொடுத்துட்டு எக்ஸ்டெண்ட் வால்யூம் கொடுங்க. ஸோ வால்யூம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா 256 GBன்னு வந்து ஷோ பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த வே வி கேன் increase the size of the operating system. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம்னா, இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் டயரை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ OS டிஸ்கோடைய பர்ஃபார்மன்ஸ் டயரை வந்து நான் வந்து டவுன் பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் டிஸ்குள்ளே போகிறேன். எனக்கு வந்து காஸ்ட் ரிலவெண்ட்டாக வந்து எனக்கு இவ்வளோ தேவையில்லை. ஸோ OS டிஸ்க்கு ஸோ என்னுடைய மேக்ஸிமம் IOPS வந்து 2300 தேவையில்லை. எனக்கு வந்து 1100 இருந்தால் போதும், இல்லை வந்து எனக்கு 500 இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னா நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டிஸ்குள்ளே போங்க. ஸோ சைஸ் ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்க் சைஸ் 256 GB இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் டயர் பார்த்தோன்னா P20 2300 IOPS இருக்குது. இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணலாமான்னு பார்க்கலாம். கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. இப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து இது வந்து காஸ்ட் அதிகமாகும். சரிங்களா? ஸோ P20 நான் வந்து P15 நான் மறுபடியும் வந்து போகலான்னு நினைக்கிறேன். கம்பெனியோடைய ரெக்குயர்மெண்ட் வந்து நீங்கள் வந்து P20 தேவை, இல்லை காஸ்ட் அதிகமாகுது. ஸோ நீங்கள் P15 போங்க பர்ஃபார்மன்ஸு. ஏன்னா வந்து IOPS வந்து எனக்கு இவ்வளோ போதும், கிளைண்ட்டோடைய ரெக்குயர்மெண்ட் வந்து இதுவாக இருக்குது, கிளைண்ட் அதிகமாக வரமாட்டிருக்காங்க சர்வருக்கு. ஸோ வந்து நான் அப்ளிகேஷன் ஓரியன்டாக வந்து இவ்வளோ ரெக்குயர்மெண்ட் இருந்தால் போதும், ஸோ என்னுடைய காஸ்ட்டு கம்மியாகணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து P15 செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஃபெயில் டு அப்டேட் ஏ ஹையர் டயர் வாஸ் எக்ஸ்பிளிசிட்லி செட் ஆன் த பிளாக் பட். ஸோ உங்களால் வந்து டவுன்கிரேட் வந்து ஆஃப்டர் 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் டவுன்கிரேட் பண்ண முடியும். சரி, ஓகே. ஸோ நம்ம வந்து அப்கிரேட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்கிரேடு வந்து P30 கொடுக்கலாம். ஸோ P30 கொடுத்தா அப்டேட் ஆகும். ஸோ உங்களால் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பட் பர்ஃபார்மன்ஸ் டயரை. பட் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு 12 ஹவர்ஸ் டைம் எடுத்துக்கும். ஸோ இது மாதிரி தான் நம்மளுடைய ரியல் டைம் என்வாயர்மெண்ட்டே இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், OS டிஸ்க் வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்ற பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். அதுக்கப்புறமா டேட்டா டிஸ்க் வந்து நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த விண்டோஸ் மிஷினில் நம்ம எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வால்யூம்ன்றதான் பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.